குழந்தைங்க சில நேரத்தில் பல்ல நெரு நெருன்னு கொறிப்பாங்க. சில குழந்தைங்க நைட்டு தூங்க போகிற நேரத்தில் பல்ல கடிப்பாங்க. சின்ன குழந்தைங்க பல்ல கடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வயிற்றுல பூச்சி தான். வயிற்றுல பூச்சி இருந்தால் மட்டும்தான் பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. சரியாக சாப்பிட கூட மாட்டாங்க. எப்போ பாரு நொறுக்கு தீனி மாதிரி 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் துப்பிடுவாங்க. இல்லை சாப்பிட ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. சாப்பாடை கொண்டு வந்தாலே நம்மளை எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா வயிற்றுல இருக்கிற பூச்சி குழந்தைங்க சாப்பாடை செரிமான மண்டலத்துக்குள்ளே போக விடாது. சாப்பாடு செரித்து சத்தெல்லாம் உறிஞ்சி உடம்புல எல்லா பகுதிக்கும் போனால் தானே குழந்தைக்கு உடம்பு வைக்கும். அப்படி இல்லாததுனால தான் குழந்தைங்க அந்த நேரத்தில் ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு உடம்பு வைக்காது. அதனால் குழந்தைக்கு உடம்பு வைக்கவும் பல்ல நெரு நெருன்னு கடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரே தீர்வு வயிற்று பூச்சி அழிக்கிறது தான். பூச்சியை வெளியேற்ற காலங்காலமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வேப்பிலை தான். நாம் நார்மலாக செய்கிற வேப்பிலை சாறு கூட கொஞ்சமாக உப்பும் ஓமமும் சேர்த்து சாறு எடுத்தீங்கனாலே போதும், அது பூச்சியை உடனே வெளியேற்றிடும். நார்மலாக வேப்பிலை சாறு எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இதை 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வாரம் வாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். தேவைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இந்த வீடியோவை போய் பாருங்கள். பூச்சி வெளியேற வேப்பிலை சாறு எப்படி தயாரிக்கலான்னு நாம் இப்போ பார்க்கலாம். நல்ல கொழுந்து இலைகளை மட்டுமே பறித்து அதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதை மட்டும் லைட்டாக அரைச்சிக்கோங்க, எது தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ கொஞ்சமாக ஓமமும் கொஞ்சமாக உப்பும் எல்லாம் 1 பிஞ்சு அளவு தான் போட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கலாம். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெந்நீர் ஊற்றி தான் அரைக்கணும். 1 வயசுக்கு மேலேன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இதை வடிகட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சியே ஏற்படாது. 1 வயசுக்கு மேலே தான் வேப்பிலை சாறு கொடுக்கணும். அதுக்கு முன்னால் வேப்பிலை சாறு கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஓமம் சேர்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா வேப்பிலையோட கசப்பு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் காய்ச்சல் வந்துடும். அதை இந்த ஓமம் தடுத்துரும். அதனால் 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1 வயசு உள்ள குழந்தைங்கள் நீங்கள் கொடுக்கணும்னா கண்டிப்பாக வெந்நீர் அரைங்க, அது கூட கொஞ்சம் ஓமமும் சேர்த்து கொடுங்க. 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வேப்பிலை சாறு 1 சங்கு அளவும், 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வேப்பிலை சாறு 2 சங்கு அளவும் நீங்கள் கொடுக்கணும். வேப்பிலை சாறை எப்படி கொடுக்கணும், எந்த நேரம் கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைங்களை எப்போ குளிக்க வைக்கணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற முழு விவரமும் நான் அதே வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேப்பிலை சாறு தயாரிப்பது எப்படிங்கிற வீடியோவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில வீடியோக்களோட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, பச்சிளம் குழந்தைங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.